Evening students. So in the last class we have started our new topic, that is separation of substances, right? So in this new unit we are going to see about what are the methods, different methods adapted for the separation process, what is the use of more than one method for separation, right? So we know that in our day-to-day life we come across many separating process. For example, நம்ம டீலேருந்து டீ குடிக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அதில் இருக்கக்கூடிய டீ டஸ்டியோட டீ லீவ்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்ட்ரெயினரை வச்சு செப்பரேட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவோம், நம்ம டீ எடுத்துப்போம். அதே மாதிரி ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டாக்லேருந்து கிரெயினை செப்பரேட் பண்ணுறதுக்காக த்ரெஷிங் ப்ராசஸ், அதாவது என்ன பண்ணுவாங்க, பீட் பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரி அம்மா வந்து தயிர் வந்து என்ன பண்ணுவாங்க, தயிரை கடைஞ்சாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், we are getting the butter, right? So similarly the ginning of cotton is used to separate its fiber from the seed. So இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராசஸ், ரைட்? ஸோ நம்ம சாப்பாட்டில் என்ன நமக்கு பிடிக்காத காய்கறியில் என்ன பண்ணுவோம், நம்ம ஒதுக்கி வைப்போம். ஸோ these are some methods of these are some separation process which is involved in our day to day life, right? So what is the need for separation methods, different separation methods? பாருங்கள், இப்போ ஒரு மேங்கோ கோவா இருக்குது அப்படின்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது, மேங்கோவோட ஷேப் வேறு, கோவாவோட ஷேப் வேறு, கலர் வேறு, சைஸ் வேறு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ லுக் அட் திஸ், இதில் சாண்டும் சால்ட்டும் என்ன இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போது இதை செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேறு ஒரு மெத்தட் என்ன பண்ணி ஆகணும், அடாப்ட் பண்ணி ஆகும். நமக்கு வந்து வேறு மெத்தட்ஸ் நமக்கு என்ன பண்ணணும்னா தேவைப்படும், சரிங்களா? ஸோ என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் என்னென்னா இந்த யூனிட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் மெக்கானிக்கல் செப்பரேஷன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மேங்கோ அண்ட் கோவா. ஸோ இதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம், நம்ம அது சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஹேண்டாலே நம்ம என்ன ஹேண்ட் பிக்கிங் சொல்லுவாங்க. ஸோ ஹேண்ட் பிக்கிங்கில் நம்ம என்ன பண்ணலாம், we can separate. இப்போ நமக்கு பீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாங்ஸை வச்சு என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு மெக்கானிக்கல் செப்பரேஷன். ஸோ இட் டேக்ஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் கலர், ஷேப் அண்ட் சைஸ், ரைட்? The second process is threshing. Threshing அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ வயலில் அறுவடை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதிரெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, இல்லைன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் உள்ள இடத்துல போட்டாங்க அப்படின்னா அது மேலே கார்ஸோ பஸ்ஸோ போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஸ்டாக்லேருந்து கிரெயின் வந்து என்னவாகணும், தனியாக வந்துடும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு த்ரெஷிங். ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா they are using the bullocks. ஆனால் இப்போ என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, we can use the machineries, right? So the next process is winnowing. ஸோ winnowing அப்படின்னா என்னென்னா, நீங்கள் முறம் பார்த்துருப்பீங்க. ஸோ முறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வயல்லே பார்த்துருப்பீங்க. ஸோ மேலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு முரத்தில் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த கிரெயின்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த விண்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா இட் டேக்ஸ் அவே த ஹஸ்க் பார்ட்டிகல்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன மட்டும் பாக்கி இருக்கும், சீட்ஸ் மட்டும் தனியாக வரும். ஸோ அந்த ஹஸ்கே அவங்க வேஸ்ட் பண்ணுறது கிடையாது, என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபுட் ஃபார் கேட்டல்ஸ், ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் சீவிங். சீவிங்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது தான், அரிப்பு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த ஃபில்டரில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸோ ஃபைனர் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம்னா கீழே வந்துடும். ஸோ பிக்கர் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ண இருக்கும், மேலே இருக்கும், சரிங்களா? திஸ் இஸ் கால்டு சேவிங் ப்ராசஸ், ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் மேக்னெட்டிக் செப்பரேஷன். So the magnetic separation is nothing but it is used the advantages of the physical property of magnetism. So what is magnetism? The response of the material to the magnet is known as its magnetism. ஸோ இது ரெஸ்பாண்ட் பண்ணுச்சுன்னா எப்படி, ஒன்று ரிப்பல் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், அட்ராக்ட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே இல்லைன்னா அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு அர்த்தம். இப்போ அயன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். இது சேம் போல்ஸ் மேக்னெட் எடுத்திங்கன்னா என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும், அப்படின்னா தான் அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அயன் ஃபில்லிங்ஸும் சல்ஃபரும் சேர்ந்து கிடக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், we can using the magnet வந்து iron fillings ஃபுல்லாக என்ன பண்ணிடும், எடுத்துரும். ஸோ sulfur will remain in the china dish, right? So the next process is sedimentation, decantation and filtration. So what is sedimentation? ஸோ நமக்கு தெரியும் எல்லா காம்போனன்ட்ஸுமே வெறுமன வினோவிங்கோ அல்லது ஹேண்ட் பேக்கிங்கோ அல்லது த்ரெஷிங்காலேயோ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா செப்பரேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரைஸில் இருக்கக்கூடிய சாயில் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கோங்க. கல் இருந்தால் நம்ம வந்து ஹேண்ட் பிக் பண்ணிடுறோம், ரைட்டா? ஸோ சாயில் பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மண்ணோடய இருக்குது. அம்மா என்ன பண்ணுவாங்க, அரிசியை களைவாங்க இல்லை, அதே மாதிரி தான் செடிமெண்டேஷன் அப்படின்னா. இப்போ நம்ம வீட்டில் வரக்கூடிய கார்ப்பரேஷன் வாட்டரோ அல்லது பாண்ட் வாட்டரோ எடுங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கலங்கலாக இருக்கும்,
இல்லையா? அப்படி கலங்களாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அம்மா, அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருவாங்க. வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அ டே அல்ல என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த மட் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக என்ன ஆயிரும்னா செட்டில் டவுன் ஆயிரும். செட்டில் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, அதை ஃபில்டர் பண்ண முடியாது. உங்களுக்கு மட் பார்ட்டிகல்ஸ் சைட்ஸ் வந்து ரொம்ப சின்னதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை ஃபில்டர் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா மேலாப்பில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஊற்றுவாங்க. தட் இஸ் கால்டு டீகான்டேஷன், செடிமெண்டேஷன் அண்ட் டீகான்டேஷன், ரைட்? ஸோ இதோட பிரின்சிபல் என்னென்னா எல்லா காம்போனன்ட்ஸுமே என்ன பண்ண முடியாதுன்னா வினோவிங்கோ அல்லது த்ரெஷிங்கோ அல்லது ஹேண்ட் பிக்கிங்கோ செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ the next stage of separation is sedimentation, decantation and filtration. Okay, so when the heavier component in a mixture settles after water is added to it, the process is called sedimentation. So when the water along with the dust is removed, the process is called decantation. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மட் வந்து வாட்டர் கம்பேர் பண்ணும்போது ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுவோம், அது வந்து செட்டில் டவுன் ஆயிரும் வாட்டரோட தண்ணி. ஸோ அதை வாட்டரை நம்ம வந்து தனியாக எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னா டீகான்டேஷன். ஓகே, ஸோ த செட்டில் டவுன் ஆஃப் த heavier particles that is called sedimentation, and the process of removal of the pure water is known as decanting. So decanting is done to separate particles from a liquid by allowing the solids to settle at the bottom of the mixture and pouring off the particle free part of the liquid. So another method is allowed to two immiscible liquids to separate. The lighter liquid is poured off. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆயிலும் வாட்டரும் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஆயில் வந்து மேலே மிதந்துகிட்டு இருக்கும், வாட்டர் வந்து கீழே இருக்கும். ஸோ ஆயில் நம்ம என்ன பண்ணிடலாம், மேலே நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், பவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு டீகான்டேஷன். ஸோ லுக் அட் த ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஃபிகரில் என்ன இருக்குது அப்படின்னா வாட்டரில் வந்து மட் பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆயிருது, கொஞ்சம் டைம் ஆகும்போது என்னது, இட் இஸ் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டீகேன் பண்ணுறோம் இல்லையா. அதாவது டீகேன்னா ஃபில்ட்ரேஷன் இல்லை, ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய லிக்விட் மட்டும் நம்ம பவர் பண்ணுறோம் இல்லையா, தட் ப்ராசஸ் இஸ் கால்டு டீகான்டேஷன். ஓகே, ஸோ லெட் அஸ் ரீகால் திஸ். ஸோ எல்லா காம்போனன்ட்ஸுமே நம்மளால் வெறுமன த்ரெஷிங் ஆர் வினோவிங் அல்லது ஹேண்ட் பிக்கிங்கில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா செடிமெண்டேஷன் அண்ட் டீகான்டேஷன் தான். ஸோ வாட் இஸ் தி செடிமெண்டிகேஷன்? ஸோ இட் இஸ் நத்திங் பேட், we are allowing the heavier particles to settle down on the water. So that process is called sedimentation. So the pouring of the particle free part of the liquid is known as a decantation. Okay, so this is the process of decantation. So in the first tumbler or first beaker, that is water which is mixed with mud. So when the time goes, what happens, the mud particles get settled down and there is a pure water at the top of the beaker, and the mud particles are settled down, or sand the particles are settled down at the bottom of the beaker, right? So when we decant this, okay, when we are taking off only the purest part of the liquid, it is called decantation, right? Next process is filtration. ஸோ இது ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைஸ் ஹஸ்க் நேற்றுக்கே பார்த்தோம். ஸோ ரைஸ் ஹஸ்க் என்ன பண்ணோம், வாட்டரில் மிக்ஸ் ஆகாது. சாக் பவுடர் வாட்டரில் மிக்ஸ் ஆகாது. சாண்டு வாட்டரில் மிக்ஸ் ஆகாது. ஸோ தே ஆர் நோன் அஸ் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரை ஒன்றும் இல்லை, ஃபில்டர் பேப்பரை வச்சு அல்லது கிளாத் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறோம். அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு லிக்விட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அந்த கிளாத் வழியாக கீழே போயிடும். சாலிட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் ஃபில்டர் பேப்பர்லேயோ அல்லது அந்த கிளாத்லேயோ என்ன ஆகும், செட்டில் டவுன் ஆகும். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஃபில்ட்ரேஷன். இதை நீங்கள் வீட்டில் டீ வடிகட்டுறோம் இல்லை, அது ஆக்சுவலாக அது சீவை நீங்கள் கிளாத்தில் டீ வடிகட்டுறீங்கன்னா தட் இஸ் கால்டு ஃபில்ட்ரேஷன், ரைட்? இங்கே பாருங்கள். ஸோ வென் வி ஆர் pouring the water which is filled with sand, என்ன ஆகுது, பியோர் வாட்டர் வந்து செட்டில் டவுன், அந்த ரெசிடியூ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபில்டர் பேப்பரில் என்ன ஆயிடுது, உங்களுக்கு செட்டில் ஆயிடுது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் as filtration, ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் எவாப்ரேஷன். ஸோ நம்ம எவாப்ரேஷன் ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி எதில் பார்த்தோம் அப்படின்னா interconversion of states-ல பார்த்தோம், ரைட்டா? ஸோ வாட் இஸ் எவாப்ரேஷன்? Evaporation is the process of conversion of liquid to vapor below its at any temperature below its boiling point is known as evaporation, right? So evaporation எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு solute particles சால்வெண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இது என்ன ஆகுது, உங்களுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம அன்றைக்கே பார்த்தோம், என்னது, உப்பளம். என்ன பண்ணுறாங்க, சீ வாட்டரை எடுத்து பெரிய பெரிய
அந்த ஷாலோ அந்த பாத்தின்னு சொல்லுவாங்களே அதில் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால வாட்டர் கெட்ஸ் எவாப்ரேட்டட், ரைட். ஸோ வாட்டர் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு சால்ட் மட்டும்தான் இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் என்ன ஆகுது, உங்களுக்கு ஓஷன்லேருந்து வாட்டர் என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகுது. ஸோ அதேமாதிரி ட்ரீஸில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகி கண்டென்ஸ் ஆகி க்ளவுடாக என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த க்ளவுடாக ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் என்னென்னா எவாப்ரேஷன் தான். எவாப்ரேஷன் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து க்ளவுட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ க்ளவுட்ஸ் ஹெவி ஆனோடனே என்ன ஆகும், உங்களுக்கு அது வந்து ப்ரிசிபிடேட் ஆகி அது என்னவா மாறும், ரெயினாக வரும். ரெயினாக எங்கே விழும், மழையில் விழும். ஸோ மழையில் விழுந்துச்சுன்னா மலையிலேருந்து வாட்டர் ஃபாலாக வரும், மறுபடியும் எங்கே வந்து கலக்கும், உங்களுக்கு வாட்டர் ஃபால்லேருந்து ரிவர்லேருந்து என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஓஷனில் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் எ வாட்டர் சைக்கிள். ஸோ இந்த வாட்டர் சைக்கிளுக்கு பேசிக் ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எவாப்ரேஷன் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு there is no rain and there is no water cycle, right? So this is the process. என்ன ஆகுது, the water gets evaporated, right? So it forms clouds. So when the clouds becomes heavy, it will be raining, right? So பாருங்கள் ஹெவி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, உங்களுக்கு the raining process taking place. So evaporation is a good example for the water cycle, right? So the next process is distillation. Distillation அப்படின்னா என்னென்னா this அதாவது பாயிலிங்கை வச்சு இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிக்விட்ஸை செப்பரேட் பண்ணலாம். அப்போ டிஸ்டிலேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, இட் இஸ் யூஸ் டு செப்பரேட் த ஹோமோஜீனியஸ் மிக்சர். Okay, so what is the principle involved in distillation is based on the principle involved in distillation is the differences in the boiling point. Boiling pointல இருக்கக்கூடிய differences வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா distillation பண்ணுறோம். distillation process அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் we are having water and ethanol. ஸோ உங்களுக்கு தெரியும் they are highly miscible liquids. என்ன இருக்கும், they are highly miscible, ரெண்டுமே மிசிபிளாக இருக்கும். அப்போ உங்களால் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இது போக அது வந்து ஹோமோஜீனியஸாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் அண்ட் எத்தனால் மிக்சரை எடுத்துகிட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது, ஸோ வி நோ தட் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 100, ஆல்கஹாலோடது 60லேருந்து 70 டிகிரி சென்டிகிரேட், டிபெண்ட்ஸ் ஆன் விச் ஆல்கஹால் வி ஆர் டேக்கிங், ரைட்? ஸோ ஆல்கஹாலோட பாயிலிங் பாயிண்ட் 60 தான் இருக்குது. நான் அது மாதிரி வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100. நான் உங்களுக்கு இன்னொன்று சொன்னேன் போன கிளாஸில், இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸில் என்னது, அதாவது ஒரு லிக்விட் பாயில் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக பாயில் ஆகி முடிக்கிற வரைக்கும் there is no change in the temperature. அப்போது இப்போ 60 டிகிரி ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா எத்தனால் ஆர் the alcohol gets vaporized and it is condensed and collected in a conical flask, right? ஸோ அப்போது எல்லா எத்தனாலும் கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் there is no change in the temperature. அப்போது 70 டிகிரிலேயே என்ன ஆகிட்ருக்கும், உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்ருக்கும். அப்போது வாட்டர் வந்து என்ன ஆக ஆரம்பிக்காது, பாயில் ஆக ஆரம்பிக்காது. ஸோ ஒன்ஸ் எல்லா ஆல்கஹாலுமே வேப்பராக மாறி கண்டென்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன, அதுக்கப்புறம் தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி 100 டிகிரியை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன ஆகும்னா வாட்டர் பாயில் ஆகும். ஸோ இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்ஸ் இன் த பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் டென்சிட்டி செப்பரேஷன். ஸோ இதுவும் வந்து லிக்விடுக்கு தான் நமக்கு யூஸ் ஆகுது. டென்சிட்டி செப்பரேஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு தெரியும் எது லெஸ் டென்ஸரோ அது வந்து ஃப்ளோட் ஆகும், எது ஹைலி டென்சிட்டியோ எதுக்கு ஹை டென்சிட்டி இருக்கோ அது வந்து என்ன ஆகும், சிங்க் ஆகும். சரிங்களா? இப்போ ஆயில் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில் வந்து மேலே வந்து என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும், வாட்டர் வந்து என்ன பண்ணும், கீழே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டென்சிட்டி வேரி பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணணும். தட் இஸ் கால்டு டென்சிட்டி செப்பரேஷன். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் சென்ட்ரிஃபிகேஷன். சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து பிளட் மாதிரி லிக்விட் எடுத்திங்கன்னா பிளட்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு வந்து அதில் டிஎன்ஏ இருக்குது, தென் வாட்டர் இஸ் தேர். ஸோ பிளட்லேருந்து ஒரு டிஎன்ஏ பிரிக்கணும் அப்படின்னா பிளட் வந்து ஒரு ஹோமோஜினியஸ் லிக்விட். அப்போது என்ன பண்ணணும்னா சர்க்குலர் மோஷன் கொடுத்து நம்மளை டென்சர் காம்போனண்ட்டை மட்டும் நம்ம சிங்க் பண்ண வச்சோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு சென்ட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிளட்லேருந்து சில பிளட்லேருந்து வாட்டர் செப்பரேட் பண்ணால் அல்லது டிஎன்ஏ செப்பரேட் பண்ணுறதுக்கு இது என்ன ஆகுது, இந்த மெத்தட் வந்து என்ன ஆகுதுன்னா யூஸ் ஆகுது. The next process is crystallization. So the crystallization is nothing but, so இப்போ நம்மளோட அந்த NaCl அந்த உப்புலம் சொன்னாலே அதையே கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீ வாட்டரில் என்ன இருக்குது, உங்களுக்கு வாட்டர் அதிகமாக, ஐ மீன் சோடியம் குளோரைடு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வாட்டர் மட்டும் தான் எவாப்ரேட் ஆகுது. சோடியம் குளோரைடு என்ன பண்ணுது,
அப்படியே இருக்குது அப்படி தானே. அப்போ அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகுது. ஸோ த கிறிஸ்டலைசேஷன் இஸ் நத்திங் பட் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் formation of crystals is known as crystallization, right? So I will show you the crystallization process. Look at this. அந்த லிக்விட்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் crystallization, right? So in this class we have discussed many topics, so we will recall this class and I will give you the activity in the live session, right? So in this class we have seen about many process. That is, first one is sedimentation, decantation and filtration. Sedimentation அப்படினா என்னது, the process of settle down of the heavier component in the water or in the liquid is known as sedimentation, right? So the pouring of the particle free part of the liquid is known as decantation, right? So in this figure the first beaker contains the mud particles are suspended in the water, right? So when the time goes or when the times goes, what happen, that is the mud particles or the sand particles get settled down at the bottom. So bottomல settle ஆனோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மேலே இருக்கக்கூடிய லிக்விடை மட்டும் கிளியர் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணுறோம், decant பண்ணுறோம். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் decantation. ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், அதாவது சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு செடிமெண்ட் ஆகுது இல்லையா, செட்டில் டவுன் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் செடிமெண்டேஷன். ஸோ அதுலேருந்து நம்ம பியூர் சப்ஸ்டன்சஸ், தட் இஸ் லிக்விட் மட்டும் தனியாக எடுக்கணும் இல்லையா, தட் இஸ் கால்ட் decantation, ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இஸ் ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இம்மிசிபிள் சாலிட் லிக்விடில் இருந்தது அப்படின்னா we can separate this using filtration. இப்போ வந்து வாட்டரில் கல்லோ அல்லது மண்ணோ இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்ம, அல்லது சாக் பவுடரோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், they are not miscible in water. வாட்டரில் என்ன ஆகாது, மிசிபிள் ஆகாது. ஸோ ஒரு ஃபில்டர் பேப்பரில் நம்ம ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆயிரும், உங்களுக்கு லிக்விட் ஃபுல்லாக அந்த ஃபில்டர் பேப்பரில் இருக்கக்கூடிய போரஸ் மெட்டீரியல் என்ன பண்ணிடுது, கீழே வந்துடுது. ஸோ உங்களுக்கு சாலிட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்கு, ஃபில்டர் பேப்பரில் தனியாக இருக்கும். ஸோ ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் ரிமைன்ஸ் இன் த ஃபில்டர் பேப்பர் அண்ட் த லிக்விட் பாசஸ் த்ரூ த filter paper. So this process is called filtration, right? இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் என்னது, filtration. பாருங்கள், so this is a beaker containing water and sand. So we know that water வந்து என்ன ஆகும், passes through the filter paper, but sand வந்து என்ன ஆகாது, filter paper வழியாக என்ன பண்ணாது, போகாது. So this process, இங்கே பாருங்கள் மேலே ரெசிடியூ இருக்குது, கீழே வந்து வாட்டர் என்ன பண்ணுது, வாட்டர் மட்டும், பியூர் வாட்டர் மட்டும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா கிடைக்குது. So this process is called filtration. So the next process is called evaporation. Evaporation is nothing but the process of conversion of liquid to vapor at any temperature below its boiling point is known as evaporation. So here the evaporation is used to separate a solute from the solvent in a solution. So இங்கே பாருங்கள், இங்கே சொல்யூஷன் ஏன்னா சி சொல்யூஷன் தான் சொல்கிறாங்க. ஏன்னா சி வாட்டரில் வந்து உங்களுக்கு என்ன கலந்துருக்கு, NaCl வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு தனியாக ஒரு பிளேஸில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது the water gets evaporated and it leaves behind the soil. So this process is called evaporation. அது போக வாட்டர் சைக்கிளில் ஒரு முக்கியமான ப்ராசஸ் வந்து என்னென்னா எவாப்ரேஷன் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு ரெயின்ஃபால் இருக்கும், மறுபடியும் ஸ்னோஃபால் இருக்கும், உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து சைக்கிள் ஆகிட்டே இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாட்டர் நமக்கு என்ன கிடைக்காது, திருப்பி என்ன பண்ணாது, கிடைக்காது. சைக்கிள் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். ஸோ எதில் ஆரம்பிக்குதோ அதில் என்ன பண்ண முடியும், தட் இஸ் கால்டு cycle, right? So this figure explains how the evaporation occurs. So when the sun shines, the water on the surface gets evaporated and it forms clouds. So when the clouds gets heavier, what happens, it will fall down as rain. Okay, next process we are going to see is distillation. So this is the process which is used to separate the homogeneous mixture. What is homogeneous mixture? இப்போ நம்ம வந்து வாட்டர் வந்து சால்ட்டில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, சால்ட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியாது, வாட்டர் மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் சால்ட் இருக்கா இல்லையான்னு நம்ம டேஸ்ட் பண்ணாமல் நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஸோ சிங்கிள் ஃபேஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஓகே, ஸோ இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சர்லேருந்து நம்ம செப்பரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா டிஸ்டிலேஷன். ஸோ இந்த பிரின்சிபல் இன்வால்வ் இன்
distillation is the difference in the boiling point. Boiling point இருக்கக்கூடிய difference தான் என்ன ஆகுது அப்படின்னா distillation process ஓட முக்கியமான principle. Okay, for example, let us take this. So நமக்கு ஆல்கஹாலும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா they are completely miscible. பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே வாட்டர் மாதிரி தான் தெரியும். ஸோ இதை நம்ம செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட், எத்தனால் அதோட எவ்வளவுனா 60 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, ஸோ இந்த இன்டர்கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸில் பார்த்தோம், once the liquid gets boiled, there is no change in the temperature until all the liquids boils off. So நம்ம ஒரு 100 ml ஆல்கஹால் எடுக்கிறோம் அப்படின்னா 100 ml ஆல்கஹாலுமே எவாப்ரேட் ஆகிற பாயில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்காது, there is no change in the temperature. ஸோ அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்டில் பண்ண போகிறோம். ஸோ when we are heating the mixture of alcohol and water, what happens? The temperature will be increasing. So increase ஆகி 60 degree reach பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், the alcohol gets evaporated or alcohol gets boiled, right? ஸோ பாயில் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேப்பராக மாறி என்ன பண்ணணும், அந்த டியூப் வழியாக என்ன பண்ணணும், வெளில வரும். ஸோ வெளில வரக்கூடிய ஆல்கஹால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்துகிறோம். ஸோ எல்லா ஆல்கஹாலுமே வேப்பராக மாறுற வரைக்கும் there is no change in the temperature. அப்போ வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து என்ன ஆகாது, பாயில் ஆகாது. Once all the alcohol converted to vapor, what happens? There is increase in the temperature from 60 to 100 வரைக்கும் என்ன ஆகும், உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதுக்கப்புறம் 100 டிகிரி ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆல்கஹால் ஃபுல்லாக தனியாக எடுத்துடலாம். அதுமாதிரி வாட்டர் என்ன பண்ணலாம், we can separate them. Then density separation. So the density separation is one of the important process which is used to separate the liquids, which is based on the density. For example, நம்ம வந்து எத்தனாலும் வாட்டரும் ஆட் பண்ணோன்னா மிசிபிளாக இருக்குது. இதே இது ஆயில் அண்ட் வாட்டர், பெட்ரோல் அண்ட் வாட்டர் வச்சுருந்தோன்னா என்ன இருக்காது, மிசிபிளாக இருக்காது. அப்போது டென்சிட்டி வேரி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து எது டென்சிட்டி கம்மியோ அது வந்து ஃப்ளோட் ஆகும், எது டென்சிட்டி அதிகமோ அது வந்து என்ன ஆகும்னா சிங்க் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் நம்ம, ஸோ நம்ம ஷேக் பண்ணாமல் அப்படியே நம்ம செட்டில் டவுன் ஆக விட்டோம் அப்படின்னா 2 லேயராக பிரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can separate them, right? ஸோ another important process is centrifugation. Centrifugation அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து பிளட் மாதிரி ஒரு கொலாய்டல் பார்ட்டிக்கலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்குலர் மோஷன், அதாவது நம்ம இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின் எப்படி இருக்கும்னா நல்ல ஹை ஸ்பீடில் என்ன பண்ணுன்னா சுற்றும். அப்படி பண்ணும்போது சர்க்குலர் மோஷன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் வந்து பாட்டமில் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் சென்ட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ செப்பரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஆர்பிசி டபிள்யூபிசி செப்பரேட் பண்ணுறதுக்கு, பிளாஸ்மாவை செப்பரேட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா யூஸ் ஆகுது. ஸோ த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் கிறிஸ்டலைசேஷன். ஸோ கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா என்னென்னா பியோர் சாலிட் பார்ட்டிகல்ஸை சொல்யூஷன்லேருந்து நம்ம அப்டெயின் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னா கிறிஸ்டலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நல்ல சோடியம் குளோரைடை நல்ல சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக கரைச்சிட்டு நீங்கள் வந்து எவாப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பியோர் கிறிஸ்டல் ஆஃப் சோடியம் குளோரைடு உங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். காப்பர் சல்ஃபேட்டும் என்ன பண்ணும், இதே மாதிரி எதெல்லாம் கிறிஸ்டல்ஸ் ஆகுதோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா கிறிஸ்டலைசேஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா only pure substance gets crystallized. impure substance இருந்ததுன்னா அது crystallization process வந்து என்ன பண்ணாதுன்னா நடக்காது. எது பியூராக இருக்கோ அந்த அது மட்டும் தான் என்ன ஆகும், கிறிஸ்டல்ஸ் ஆகும். இதே தான் நம்ம எதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து சால்ட் தயாரிக்கிறதுல யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அதில் நம்ம கடலில் வந்து NaCl மட்டும் இல்லை, MgCl2 இருக்கும், கால்சியம் குளோரைடு இருக்கும். ஆனால் சோடியம் குளோரைடு தான் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆக கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்படி பாயிலிங்கில் ஒரு சப்ஸ்டன்ஸ் பாயில் ஆகிற வரைக்கும் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் பாயில் ஆகாதோ, அதே மாதிரி கிறிஸ்டலைசேஷனில் ஒரு சப்ஸ்டன்ஸ் கிறிஸ்டலைஸ் ஆகிற வரைக்கும் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணாது, கிறிஸ்டலைஸ் ஆகாது. அப்போ பியோர் சப்ஸ்டன்ஸாக நமக்கு என்ன பண்ணணும்னா கிடைக்கும். So this is the crystallization process. Okay, so in the next class we are going to see more about the separation process and what are the one or more methods. So more than one methods that can be used for the separation. Okay, so I hope you have understand the concept clearly. So if you have any doubts, you can ask me in the live interactive session. Okay Kanna, thank you and have a great day. Thank you Kanna.